உண்மையிலே கல்விக்கு ஒரு மார்க்கெட் உபயோகப்படுத்துகிறார்கள் என்றால் அது தனியார் பள்ளிக்கூடங்களை வைத்து. அங்க மார்க்கெட்னா என்ன? 1.5 லட்சம் ரூபாய்க்கு படிக்க வச்சுன்னா உன் குழந்தை இப்படி படிக்கும், 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்க வச்சுன்னா உன் குழந்தை இப்படி படிக்கும், நீ எதுவுமே பணமே செலவழிக்காம படிக்க வச்சுன்னா உன் குழந்தை இப்படிதான் குட்டிச்சவரா போகும் அப்படிங்கிறத நம்மிடம் மறைமுகமாக சில நபர்கள் சொல்லி நம்ம மனசுல நம்முடைய மூளையில பதிய வைக்கிறாங்க. அப்ப அரசாங்க பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அப்படிங்கிற டேட்டாவை அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்லும்போது இல்ல அது கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க. நான் சொல்றேன், நான் படிச்சது பஞ்சாயத்து ஹைஸ்கூல் வண்டி பெரியார். அந்த பஞ்சாயத்து ஹைஸ்கூல் வண்டி பெரியார்ல நான் படிக்கும் போது கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அங்க சேர்க்கை சதவீதம் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது. என்னால பார்க்க முடியுது கண்கூடா. ஒரு கட்டத்துல பணம் இருந்தாதான் படிக்க முடியும்டா அப்படின்னு சொல்றதும் சமூக நீதிக்கு சரியா இருக்குமா? எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய சில பொருட்கள் இருக்கு. உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும், காற்று எல்லாருக்கும் கிடைக்கணும், நீர் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், உடை மானத்தை மறைப்பதற்கான உடை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், தங்குறதுக்கான ஒரு வீடு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். இதை தவிர ஆடம்பரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும்லாம் தேவை கிடையாது. ஏன் நம்முடைய அரசாங்க பள்ளியினுடைய நிலைமை இப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். கூவி கூவி அழைக்கிறார்கள், வாங்க படிக்க வாங்க, எஸ்டேட் மக்கள் எல்லாம் படிக்க வாங்க. இப்ப நல்ல அட்மிஷன் இருக்கு, பட் நாங்க இருந்த அளவுக்கு அங்க அட்மிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.